சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். அதிமுகவில் கூண்டோடு பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் நீக்கிய எடப்பாடி பழனிசாமியே ராஜ மரியாதையுடன் அதிமுகவில் இணைத்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கிடைத்துவிட்டதாகவும் இன்று இரவு பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களிடம் 15 நிமிடங்கள் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே கூறியதுபடிதான் பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து என்ன கூறுவார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே கேட்டறிந்தோம். அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் அது பாஜக கூட்டணிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். பாஜக எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவின் வேட்பாளர்களை புறக்கணிப்பார்கள். டிடிவி தினகரன், சசிகலா, OPS, வைத்திலிங்கம் இவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது கிடையாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் கூற உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தவறாகத்தான் இருப்பதாகவும் இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி தேர்தல் களத்தில் இறங்கினால் அதிமுகவின் வேட்பாளர்கள் பணத்தை செலவிடுவது மட்டும்தான் அவர்களுக்கு நஷ்டம், வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அதிமுக ஒருங்கிணையவில்லை, தொண்டர்களும் அதிமுகவை புறக்கணித்து விட்டார்கள். உண்மையின் பக்கம்தான் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். 40 தொகுதிகள் வரை எனக்கு ஆதரவுகள் இருப்பதன் காரணமாக நான் புதிய கட்சியை தொடங்க வேண்டுமா அல்லது அதிமுகவில் இணைய வேண்டுமா என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மோடி அவர்களிடம் OPS அவர்கள் தெரிவிக்க உள்ளார். அதற்கு பிறகு OPS அவர்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்தின் மனநிலை இருக்கும். அதிமுகவில் இணைய வேண்டும் என்று கூறினால் அதற்கான ஏற்பாடுகளை மோடியே செய்ய வேண்டும். அது சாத்தியம் கிடையாது என்று மோடி அவர்கள் கூறினால் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தனது கட்சியில் இணைக்க வைப்பார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து 2026 சட்டசபை தேர்தலில் கேம் சேஞ்சராக கூட பன்னீர்செல்வம் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காலையிலேயே பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.